ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், ஜியோ மற்றும் வோடஃபோன் என்ற 3 நிறுவனம் பார்த்தீங்கன்னா தன்னோட டேட்டா பிளான்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த நாளுக்கு முன்னாடி ஜியோவும் பார்த்தீங்கன்னா 6 பைசே per minute அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா வோடஃபோன் மற்றும் ஏர்டெல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலே டாப் 3 நெட்வொர்க்ஸ்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்குள்ளே கடும் போட்டி நிலவிட்டு இருந்தது. இப்போ இந்த 3 நெட்வொர்க்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய விலையை பாரபட்சமாக இல்லாமல் அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் உண்மை தான். இருந்தாலும் ஏர்டெல் வோடஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3லேருந்து தன்னோட டேரிஃப் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜியோ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, உடனே உங்கள் மொபைல் எடுத்து தேர்ட் பார்ட்டி ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட ரிவைஸ் பிளானை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த பிளான்ஸை விட பார்த்தீங்கன்னா விலை வந்து அதிகமாக உயர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓல்டு பிளானில் பார்த்தீங்கன்னா 19 ரூபாய் இருந்தது வந்து 2 நாட்கள் வேலிடிட்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 35 ரூபா நம்ம பேஸ் பிளான் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா வந்து 49 ரூபாவை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் யூஸ் பண்ணிருப்பேன், அதுக்கு வந்து 35 தான் போட்டுட்ருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது 49 ரூபா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 50 பைசா அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 28 நாட்களுக்கு 50 பைசா ஆச்சுன்னா எவ்வளோ வரும் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் பிளான் வந்து 79 ரூபாவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50 பைசா தான் அதிகரிச்சிருக்கேன். நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 129 ரூபா பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 148 ரூபாய்க்கு அதிகரிச்சிருக்காங்க. அது 28 நாட்களுக்கு. ஸோ இதில் ஏர்டெல் தேங்க்ஸ் பெனிஃபிட்னு கொடுத்துருக்காங்க. அது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் புதுசாக இப்போ லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுவும் விங்க்கும் உங்களுக்கு ஹலோ டியூன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அப்புறம் இதில் 71 பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 169 ரூபாய் பிளான் பார்த்தீங்கன்னா 248 ரூபா, அதாவது 1 GB per day யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 199 பிளான் பார்த்தீங்கன்னா 298 ரூபா, அதாவது ஒரு மாதத்துக்கு நம்ம 248 ரூபா, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் ஒரே விலையில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ரூபாயிலேருந்து 2.85 பைசாவுக்கு உயர்த்தியிருக்காங்க. ஸோ அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 249 50 ரூபாய் கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 298 ரூபா வந்திருக்கு. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விங்க் சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஹலோ டியூன்ஸ், ஆன்டிவைரஸ் மொபைல் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இதையும் கொடுக்காம விலை மட்டும் ஏற்றிருந்தாங்களே கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 249, ஓகே அது சொல்லிட்டேன். ஸோ 448 ரூபாய் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 598 ரூபாய்க்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 ரூபாயிலேருந்து 1.66 பைசா ஏறுது. அப்போ அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா இருந்த பிளான், அதாவது 2 GB per day போட்டிருப்போம்ல, அது வந்து 698 ரூபா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது வெறும் 84 நாட்களுக்கு. ஸோ 2 நாள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ரூபா 22 பைசா உங்களுக்கு அதிகமாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 998 ரூபா பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1498 ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து 365 நாட்களுக்கு அப்படின்னு வந்து ஒரு ஃபுல் இயர் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மணி ஆட் ஆகிருக்கு. அதாவது 1 ரூபா 1.49 பைசா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. ஸோ அடுத்து லாஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 365 டேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து 1299 ரூபா இருந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2398 ரூபா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.64 பைசா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலையேற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜியோவில் பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களுக்கு முன்னாடி 6 பைசா per minute கொடுத்தாங்க. ஸோ அதில் ஜியோவிலேருந்து நிறைய பேர் போர்ட் பண்ணி போனதாக நிறைய நியூஸ் வருது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் கால்ஸ்லேருந்து ஜியோக்கு சேஞ்ச் பண்ணி வேறு நம்பருக்கு ஏதாவது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேர் யூசேஜ் பாலிசி IUC படி 6 பைசா per minute இவங்களும் தரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வோடஃபோன் பற்றி பார்க்கலாம். இப்போ வோடஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஏர்டெலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலர் சேஞ்ச் தான். என்ன 2 சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா சேஞ்ச் ஆகும். 498 இருக்கும், இதில் 499 இருக்கும். ஸோ 28 நாட்களில் பார்த்தீங்கன்னா
399 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதில் ஏர்டெல் இல்லாத ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 84 நாட்களில் 379 கொடுத்துருக்காங்க. அது வந்து அன்லிமிட்டட் டேட்டாவை சொல்கிறாங்க. மற்றபடி இந்த 1.5 GB பர் டே அப்புறம் 2 GB பர் டேலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரேட் தான், ₹1 மட்டும் வித்தியாசம். ஸோ இயர்லி பேக்கும் அதே மாதிரி தான். 19 rupees பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா வோடாஃபோனில் இதே மாதிரி தான். இப்போ இந்த ரியல் கேம் சேஞ்சர் ஜியோ பற்றி பார்க்கலாம். ஸோ ஜியோ தான் வந்து இதோட எல்லாத்துக்குமே காரணம் சொல்லலாம். இது டேரிஃப் சேஞ்சஸ் வந்து மாற்றதுனால எல்லா நெட்வொர்க்குமே இந்த மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஜியோட இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா December 6th வருது. ஆல் இன் ஒன் பிளான்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட டீட்டெயில்ஸ். பழைய ஜியோ பிளான்ஸ் போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 40% அதிகரிச்சிருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் 300% பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் தெரியல. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜியோ ஆப்பில் போய் செக் பண்ணி பார்க்கல, இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஆல் இன் ஒன் பிளான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த நெட்வொர்க்கு மாற போகிறீங்க, இல்லை இதே ஜியோலேயே இருப்பீங்களா, இல்லை ஏர்டெல்லேருந்து வேறு போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் இன்றைக்கி செய்ய முடிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஓல்டு பிளான்ஸே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி December 3 முன்னாடியே மிட்நைட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓல்டு பிளான்ஸை நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து ஈஸியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது பிளான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓல்டு பிளான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.